இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். மனிதர்களுடைய ஒரு மனித மனம் குரங்கு அப்படிங்கிற வச்சு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு எப்பவும் ஒரு எந்த பற்றினா உடனே மனசு ஒரு குழப்பம், அது எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப மனசு அலபாஞ்சிட்டே இருக்கும். அதனால் யார்கிட்டயா போய் நம்ம அது கேட்கணும் அப்படின்னு ஒரு ஊர் கடைசியில் ஒரு முனிவர் இருப்பார். அவர்கிட்ட போய், ஐயா என் மனசு ஒரு நாள் இல்லாமல் இருக்குது, அதுக்கு எனக்கு ஏதாவது நீங்கள் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அப்புறம் சரி உட்கார வரேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 5 நிமிஷம் அவர் பூஜையை பண்ணிகிட்டு இருப்பார். அதை பார்க்கக்குள்ள இவனால் அந்த அப்படி உட்காந்துக்க முடியல, அங்கே பார்க்குறான் அதுக்கு அங்கே இருக்க ஜாமான் எடுத்து பார்க்குறான், அங்கே அப்படியே ஒரு நிலை இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறான். அவரை அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆனோன்னா, சரிப்பா என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, எனக்கு மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குது, அதை தீர்த்து வைக்கணும், உங்கள்ட்ட உபதேசத்தை கேட்க வந்திருக்கேம்மா. சரி நான் ஒருத்தருக்கு சொல்கிறேன் சரியா அப்படின்னு கேட்பேன். சரியா அப்படிமா. உடனே ஒரு டப்பா கொடுத்து அதுக்கு சாயும் கொடுத்து, இது பக்கத்தில் என்னுடைய நண்பர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு வா. ஆனால் எந்த போய் திறந்து பார்க்கக்கூடாது, நீ கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வரணும். அதான்னு ஓகே பரவாயில்ல ஈஸியாக செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவான். கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் போனோன்னா கொஞ்சம் அசதியாக இருக்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். அவனுக்கு அதை எடுத்து அந்த டப்பா எடுத்து குளிக்க பார்ப்பான், ஆட்டி பார்ப்பான். அப்புறம் அது சாவி தான் நம்மகிட்ட இருக்குதே, அது திறந்து பார்த்தா என்ன அப்படிமா. அப்புறம் ஒரு மனசு இல்லை அவள் தந்திருக்கா திறக்கக்கூடாது அப்படிங்க. கொஞ்ச நேரம்னா அவனால் இருக்க முடியல. என்ன பண்ணான், சாவி போட்டு அந்த பெட்டியை திறந்து பார்ப்பான். திறந்தால் உள்ள ஒரு எலியும் ஒரு வடையும் இருக்கும். வடையும் எலியும் தான் அதில் இருக்கும். அந்த எலி அந்த அந்த பெட்டி மூமெண்ட்ஸ் இருக்கு அது ஓஹோ இதான் பெட்டி வரும்போது ஒரு கலகலமாக அவங்க அப்படி தூஜில் கலகல சத்தம் கேட்குமா. ஓஹோ இந்த எலியும் வடையை வச்சு தான் அவர் கொடுத்தாரா, இதுன்னு பெரிய இதை கொண்டு ஏன் கொடுக்க சொன்னார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே, சரி என்னமோ கொடுக்க சொல்லியிருக்காரு போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், திருப்பி அதை கூட்டிகிட்டு கொண்டு போய் அவர் சொன்ன இடத்துல கொடுத்துட்டு வந்துட்டான். மரம் வந்தோடனே அவர் என்ன சொல்கிறார், அவனை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னப்பா அப்படின்னு. கொடுத்துனேன் சுவாமி அப்படிங்கிறான். இல்லை நீ வழியில் அதை திறந்து பார்த்தில்ல அப்படிங்கிறான். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி. உன் மனசு ஒரு குரங்குங்கிறது எனக்கு தெரியும், மனசு ஒரு நிலையில் நிற்காது, அது உன்னுடைய ஆக்டிவாக உன்னுடைய செயலை நான் கவனித்தேன். இது நீ அந்த பெட்டிக்குள்ளே பணமோ நகையோ பொருளோ இருந்தால் நீ அவர்கிட்ட கொடுக்க மாட்ட, என்கிட்டயும் திருப்பி வர மாட்டேன். அதில் ஒன்றுமே உபயோகலாக பொருளோட என்கிட்ட நீ கொடுத்துருக்க. அதுலேருந்து உன்னுடைய மனசை ஒரு அலைபாஞ்சிட்டு இருக்க மனசை ஒரு செயல்படுத்த முடியாது. நீ நல்ல மனசை நீயா நம்ம கட்டுப்படுத்தணும். எந்த காரியமும் இது செய்யக்கூடாதுங்கிற மனசை கட்டுப்பாடு வந்தால் தான் நான் சொல்கிற அறிவே உனக்கு புரியும். இப்போ நான் எதை சொன்னாலும் உன்னுடைய மனநிலைக்கு புரியாது. அதனால் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்தீங்கன்னா உனக்கு நான் உபதேசம் செய்யறேன்னு சொல்லி அவனை அனுப்பிடுவார். இதான் மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு.